எல்லாருக்கும் வணக்கம். நாம் வந்து நம்மளுடைய தையல் பயிற்சியோடைய இறுதி நாள் நம்ம இருக்கிறதுனால நம்ம பயிற்சி துவங்கும் மிக சிறப்பாக மிக விரைவாக ஓடிடுச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு மின்னல் வேகத்தில் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தோக்கலாவுக்கும் மேடம் வந்து துவங்கியிருந்தாங்க. அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து குத்துவிளக்கு துவங்கியிருப்பாங்க. மிக சிறப்பாக அற்புதமாக அந்த வகுப்பு நிறைவடையுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் தையல் பயிற்சி நடத்தியிருக்கேன். எந்த ஒரு பயிற்சியுமே எனக்கு வந்து சலிப்பூட்டியதாவோ வருத்தப்பட்டதாவோ கஷ்டப்பட்டதோ இருந்தது கிடையாது. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன இதில் இந்த தையல் பயிற்சியோட என்னை பற்றி ஒரு குறை அப்படின்னு நான் சொல்லணுன்னாக்கா, எங்களுடைய இந்த தையல் பயிற்சியில் வாரம் சனிக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் செய்வோம். அதில் எல்லோரும் பங்கேற்பாங்க. அதுக்கு ஆல்பம் நான் எடுத்துகிட்டு வரேன். ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாம் பங்கேற்பாங்க. பட்டிமன்றம் பேசுவோம், வழக்காடு மன்றம் பேசுவோம், நிறையா நிகழ்ச்சி, ஆடல் பாடல் நிறையா நிகழ்ச்சி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மணமகிழ் மன்றமாக இது ஒரு இது நமக்கு இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு நாளும் மணமகிழ் மன்றமாக தான் இருக்கும். ஆனால் அதோட சிறப்பாக அந்த பெண்களுடைய கருத்துக்கள் வெளில கொண்டாடுறதுக்காக நாம் அதை செய்வோம். அது துணிச்சலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத செய்வோம். அது இந்த பயிற்சியில் அது இல்லை. அதுதான் ஒரு குறை. ஏன் அப்படி இல்லைனாக்கா கண்டினியூவாக வரல. இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து லீவ் எடுத்து மாறி லீவ் எடுத்து 20 பேர் இருந்தாலும் கூட ஒரு 10 பேருக்குள்ளே தான், 10 பேர் இருப்பாங்க, 15 பேருக்குள்ளே, 10 பேருக்கு மேலே அப்படி தான் இருப்பாங்க. 20 பேர் கம்ப்ளீட்டாக நமக்கு இருந்ததில்லை. அதனால் வந்து அதுதான் என்னோடய ஒரு குறை உங்களை பற்றியும். ஆனால் அடுத்த பயிற்சியில் இன்னும் ஏன் அதை நான் பெருசாக வந்துட்டு கொண்டாடலை, நான் உங்களை வற்புறுத்தலைனாக்கா, எனக்கும் வந்து இடையில் கொரோனாவுக்கு பிறகு நான் தையல் பயிற்சி துவங்கலை, நிப்பாட்டிட்டேன். அதுலேருந்து இப்போ தான் முதல்ல திருப்பி நிறுவனம் நடத்தணும் துவங்கணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது, சித்தமும் கிடையாது. என் நோக்கம்லாம் யூடியூப் சேனல் பண்ணணும், அதில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், குறும்பட இயக்கம் பண்ணணுங்கிறது தான். ஏன் இந்த குறும்படம் இதெல்லாம் இருக்குனாக்கா, நான் வந்து ஒரு ஆசிரியராக எதுக்கு இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நிறைய சிந்தனைகள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியுங்கிற எண்ணம் என்கிட்ட ஊறுனதுனால என்னை தனியாக போய் வேலை பார்க்க முடியல. இப்போ அது ஒரு கஷ்டம், அந்த சங்கடம் தான் தெரியுங்களா. சில பேர் வந்து காலையில் எழுதிச்சோமா, வேலையை பார்த்தோமா, சம்பாதிச்சோமா, ஃபேமிலியை பார்த்தோமா அப்படி இருப்பாங்க. எனக்கு அதுக்கு இருந்தாலும் கூட அந்த வருமானத்தை எப்படி ஈட்டணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேனாக்கா, சேவை செய்வோம், அந்த சேவையில் இந்த வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னும் சொல்ல போனால், சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சாலும் கூட, எவ்வளோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க, அவங்க நிறைய புலம்புவாங்க, கடனில் இருக்குது சார், கஷ்டம் இருக்குது சார், வருத்தம் இருக்குது சார், நிம்மதி இல்லைங்க, தாடி தம்படி வச்சு கலைவாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு கடன் கிடையாது பெரிய அளவில் தெரியுங்களா. என்னோடய கடன் எனக்கு தனிப்பட்ட முறையில் நானாக கை நீட்டி வாங்கி எனக்கு கஷ்டம் இருக்குன்னு வாங்கினது கிடையாது. நான் யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டு யாருக்காவது உதவி செய்யிட்டு அங்கே சங்கடத்துலேயும் சிக்கல் நான் இருப்பேனே தவிர என்ன பண்ண தெரியாமல் இவங்களும் வாங்கினவங்களும் கண்டுக்க மாட்டாங்க, கொடுக்குறவங்களும் நம்மளை வந்து சும்மா விட மாட்டாங்க. அந்த நிலை இருக்கும்போது அதுக்கு தான் பேதலிச்சு பண்ணிப்பேன். எனக்கு தெரியும் இருக்கிறது வாழுவோம் அப்படி நினைப்பேன். நான் கையில் என்ன இருக்குது அதுக்கு வாழுவோம். நல்லா காஸ்ட்லியாக இருக்கா பிரியாணி சாப்பிடுவோம், காசு இல்லையா பழைய சோறு சாப்பிடுவோம், அதுவும் இல்லையா நேத்திச்சு பழைய சோறு இன்னும் டேஸ்ட்டாக புளிப்பாக அருமையாக இருக்கும், அதுக்கு துவையல் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா ஐயோ நம்ம தலையெழுத்தா விதின்னு அழுவக்கூடாது. அது கிடைச்சது பெரிய விஷயம். அது கிடைக்காது. நம்ம ஒரு புளிச்சு ஐயோ ஒரு புளிப்பாக இருக்குன்னா அது அந்த டேஸ்ட்டே கிடைக்காது. மேடம் அதெல்லாம் அபூர்வமான டேஸ்ட், அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அற்புதமான டேஸ்ட். அதெல்லாம் வறுமை எந்த நேரத்துக்கு நம்ம கீழே போனாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, வறுமையாக கஷ்டமாக எடுத்துக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு அனுபவ ரீதியான ஒரு கருத்து. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இப்படி தையல் கற்றுருக்கீங்க, இன்றைக்கி நிறைவு விழாவில் நம்ம இருக்கிறோம், தையல் முடிச்சுட்டு போகிறோங்கிறனால இப்போ சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு இஷ்யூ பண்ண இருக்கிறேன். அதில் சில பேருக்கு மன திருப்தியோடு கொடுக்குறேன், சில பேருக்கு மனம் திருப்தி இல்லாமல் கொடுக்குறேன். ஏன் மன திருப்தியோடு கொடுக்குறேன், மன திருப்தி இல்லாமல் கொடுக்குறேன்னா, மன திருப்தியோடு கொடுக்குறது என்னன்னா, அவங்க என்னை காப்பாற்றிடுவீங்க. இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் தையல் சர்டிஃபிகேட் மிஷின் வாங்கும்பொழுது தச்சு காட்ட வந்து உங்களோட பொசிஷன், அந்த பொசிஷன் பார்க்கும்போது பரவாயில்லம்மா ஆனால் உட்கார வச்சுருணும். சில பேருக்கு அந்த பயம் இருக்கும். யாருக்கு பயம் இருக்குன்னா, யாரெல்லாம் லீவ் போட்டு வந்தீங்களோ, யாரெல்லாம் கொடுத்த கடமையை சரியாக நீங்கள் செய்யலையோ, இவங்களும் அந்த பயம் ஓரளவு இருக்கும். அந்த பயம் தொற்று இருக்கும். எப்பொழுதுமே திமிராக பேசுகிறோம், அப்படி பேசுவோம், பலம் இருக்கிறவங்க தான் திமிராக பேசுவோம். நம்மள்ட்ட அந்த ஃபுல் கருத்து நமக்கு தெரியும். போங்க இங்கே சிந்து இங்கே இருக்காங்க சொல்லிட்டு நம்மளுடைய சிந்து நம்மகிட்ட ஆதாரங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், பலமாக இருப்போம். இல்லைனாக்கா கொஞ்சம் சோர்ந்து போவோம். அதை காட்டி கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அது என்னென்ன செய்யணும்னாக்கா உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது, அதை செய்யலை அந்த கடமையை. ஒரு ஆல்பம் நோட்டுன்னா போடலை நீங்கள், அது வேணும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டமாக
கடினமாக தெரியும். அது வந்து ஐயோ இது ஒன்று தொல்லையாக இருக்க மாதிரி. இதை பார்க்க நமக்கு ஆசை பிற்காலத்தில். நான் தையல் கிளாஸ் போனேன். பழைய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காட்டுவாங்க நான் ஆல்பம்லாம் இதெல்லாம் தையல் கிளாஸ் கற்றுக்கிறது பழைய நினைவுகள். நம்ம ஆல்பத்தை போட்டோ ஆல்பம் பார்க்குறது போல் நம்ம சர்டிஃபிகேட்டுங்கிறத விட நம்ம வச்சுருக்கிற அந்த ஆல்பம் அந்த இதெல்லாம் பர்டிகுலர் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை அந்த நிறைவை நீங்கள் செஞ்சிடணும். தெரியுங்களா? அது உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் செஞ்சு கொண்டாந்து என்கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு அந்த நோட்டை நீங்கள் வச்சுக்கிங்க. இது நம்மலாம் பிற்காலத்துக்கு நம்ம கதை சொல்கிறது, நம்ம வரலாறு சொல்லக்கூடியது. தெரியுதுங்களா? நீங்கள்லாம் இப்படியே இருப்பீங்கன்னு நினச்சிடாதீங்க. யாரோட வாழ்க்கை எப்படி புரண்டு எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. அப்போ பெரிய ஸ்டேஜுக்கு திடீர்னு போனீங்கன்னாக்கா அன்னைக்கு வந்து உங்களை வரலாறு சொல்கிறதுக்கு இருக்கும். தெரியுதுங்களா? சில பேர் வரலாறு வெளிலே தெரியாது, அப்படியே போயிடும். எவ்வளோ பெரிய சாதனை செய்வாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் சின்ன சின்ன விஷயம் அங்கங்கே செஞ்சு வைப்பாங்க. அதை பின்னாடி அவங்கள ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணும் பொழுது பயங்கரமான இது இருக்கும். இந்த பாட்டு பாடுறேன்னாக்கா நான் வந்து சாதனை பாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நல்லா இங்கே வந்த பிறகு நல்லா பாடுறேன். சித்ரா அந்த பாட்டுக்கு இங்கே ட்ரைனிங் வரும்பொழுது இசையோடு சேர்ந்து பாடினது கிடையாது. சாதனை இன்றைக்கி அடுத்த லெவலு. நாளைக்கு வந்து சித்ராவுக்கு வந்து ரெக்கார்டிங். நாளைக்கு நாங்கள் ரெக்கார்டிங் போகிறோம் வெளில. நாளைக்கு வந்து லீவு இங்கே நிறுவனம். ஞாயிற்றுக்கிழமை லீவு. திங்கக்கிழமை ஆயுத பூஜைக்கு வந்துருங்க எல்லோரும். ஆயுத பூஜைன்னு இங்கே தொடர்ந்த மாதத்து வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க. நாளைக்கு சித்ரா ஆல்பம் சாங் போகிறாப்புல. சரிங்க. சித்ரா அப்படியே அடுத்த மைல்கல் சாதனம் முதல் மைல்கல்ங்கிறது நம்ம இங்கே ரெக்கார்டிங்கில் பண்ணது. அடுத்த மைல்கல் வந்து ஒரு ரெக்கார்டிங் கிடைக்குது. இந்த ரெக்கார்டிங்கில் சித்ராவோட வளர்ச்சி அடுத்த கடை சினிமாவுக்கு போயிடுவாங்க, சினிமா பாடகை போயிடுவாங்க. இப்போயே ஒரு சினிமா நடிகைக்கு இணையாக தான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வரவேற்பு பலமாக இருக்குது. இன்னும் பெரிய அளவில் அங்கே மாறல. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பொறி ஃப்ளாஸ் சித்ராவுக்கு நிலைத்து இருக்கிறது. இதெல்லாமே வந்து எப்படின்னாக்கா நம்ம ஒரு அனுபவ ரீதியாக வரும்பொழுது கிடைக்கக்கூடியது. இது வரலாறு. இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி சொல்ல போகும்போது நம்மளோட பட்ட அனுபவங்கள் அந்த ஃபீல். உங்களை பற்றி நீங்கள் தையல் கிளாஸ் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் போனோம் காலைல போவோம் சாயந்தரம் மத்தியானம் வந்துடும் நான் வேங்க கேட்க அப்படிங்கக்கூடாது. அதே வந்து ஆமாம் நான் போய் அதை வேஸ்ட்டு அந்த 3 மாதம் போனது யார் சொல்லுவா வந்துட்டு தலையை கட்டு போனவங்க. ஆனால் இங்கே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த வலி வேதனை அனுபவிச்சு வலி வேதனைங்கிறது அதில் கவனம் செலுத்தி அதுக்குள்ளேயே இரவா பகலாக கற்பனை பண்ணவங்களுக்கு அது பிரமாண்டமான கதையாக இருக்கும். ஏன் அதை கேட்குறேன்? அன்றைக்கி நாங்கள் வெட்டும் பொழுது அந்த கிழிஞ்சு போய்ட்டு அப்படி பேப்பரு ஐயோ இன்றைக்கி நான் பட்டை பாடுக்க டேப்போ அங்கே அலைஞ்ச போரு லோன்னு இப்போ டேப்பே கிடைக்கல சாட்டை காட்டி ஆகணும். இதெல்லாம் ஒரு கதை தானே. என்ன தான் சொல்ல போகிறோம் அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமா? என்ன மேடம் பேசணும், வீட்டுக்கார்ட்ட கூட பேசணும். அந்த பேச்சாது பிரச்சனையே இல்லாமல் இருக்காங்களா? பிரச்சனையோட வாழணும். வாழ்க்கை பிரச்சனையோடய இருக்கணும். அதான் வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையில் நம்மளை யாரும் நம்ம யாரும் காயப்படுத்திடக்கூடாது. நம்ம தெரியாமல் வேணால் அதை சொல்லியிருக்கலாம், தெரியாமல் வேணால் பேசியிருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் நம்ம தெரியாமல் செஞ்சாலும் அவங்க பாதிக்கப்பட்டது தான். நம்ம மனசுக்கு சரி நம்ம அப்படி செய்யலைங்கிறது இருக்குமே தவிர நம்ம அதை எதுவும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதுதான் மற்ற இடங்கள் எல்லாமும் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் எதிர்காலத்தில். ரெண்டாவது நீங்கள் தயவு செய்து உங்களுக்கெல்லாம் மிஷின் நிச்சயமாக கிடைக்கும். இன்னொரு பிரச்சனை, நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு செட்டுக்கு மிஷின் கொடுத்துருக்காங்க. மிஷின் கொடுத்ததில் ஒருத்தங்களுக்கு அது மிஷின் வரல. என்ன காரணம்னா அவங்க அன்றைக்கி நம்பரை மாற்றிட்டாங்க, செல் நம்பரை மாற்றிட்டாங்க. இது ஒரு சிக்கல் இருக்குது. உங்களுக்கு அப்ளை பண்ண பிறகு 2 நம்பர் கொடுங்க. எப்பொழுதுமே நீங்கள் ஃப்ரீ மிஷினுக்கு அப்ளை பண்ணும்போது எங்கே கொடுத்தாலும் சரி உங்கள் நம்பர் ஒன்று, உங்கள் வீட்டுக்காரங்க நம்பரு, அல்லது உங்கள் வீட்டுக்கார நம்பர்லாம் உங்களுக்கு தகவல் யார் சொல்லுவா, உங்கள் அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இல்லை பக்கத்து கூட ஒரு நம்பர் 2 நம்பர் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் நம்பருக்கு கீழே எழுதும். அப்போ தான் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் சார், நம்பர் மாற்றிட்டேன், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு காரணம் தெரியல. 2 காரணம். இன்னொரு காரணம் என்னன்னாக்கா நீங்கள் மிஷின் அப்ளை பண்ணும்பொழுது பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்துடணும். நான் போட்டெல்லாம் விட்டோம்ல அது ஜெராக்ஸ் தேதியெல்லாம் போட்டிருப்போம். ஏன்னா உங்களுக்கு மிஷின் வரல தாமதமாகிட்டு இதட்டம் ஒருத்தருக்கு வந்திருக்கு ஒருத்தருக்கு வரலன்னா சார் நான் அந்த தேதியில் நான் அப்ளை பண்ணேன் எனக்கு மிஷின் வரல என்னாக்கா அவங்க நினைவூட்டல். ஏன்னா அப்ளிகேஷன் நமக்கு மிஸ் ஆகிருக்கலாம். அப்போ அந்த தேதியில் கொடுத்துரும் சரி அதை இருக்கிற மிஷின் அதை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த முன்பக்கத்தை இதை எடுத்துக்கணும். இந்த நேற்று ஒரு செய்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க சார், எனக்கு மிஷின் அழுகுறாங்க கடந்துக்கிட்டு. எல்லாருக்கும் வந்துட்டு சார் எனக்கு மட்டும் வரலைங்க சார், போட்டோ கொடுத்த செட் எல்லாரும் வந்துட்டு எனக்கு மட்டும் வரல சார்ங்கிறாங்க. இதெல்லாம் ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களா? ஜெராக்ஸ் எங்கே இருக்குது தெரில சார், தேதி மட்டும் ஞாபகம் இருக்குது. சரி ஓகே தேதி ஞாபகம் இருக்கட்டும் சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஃபோன் ஃபோனை பார்த்துட்டேன் சார், அது ஒரு ப்ராப்ளம். கரெக்டாக தான் ப்ராப்ளம். ஏன்னா அவங்க ஃபோனில் தான் முன்னாடி கடிதம் போடுவாங்க. முன்னாடிலாம் இப்போ யார் கடிதம் போகிறா, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நம்பர் மாற்றிட்டு அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? யாரும் மெனக்கிட்ட சொல்லி நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறவங்க வந்து மெனக்கிட்ட தேய்ட்டு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம். இது கொடுத்தாகணுன்ட்டு நம்பர் கொடுத்தாகணும். அதெல்லாம் உங்கள் விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்களில் யாருக்காவது நல்லா ஒரு நிறுவனம் செய்யணும், இந்த தையல் பார்த்து சார்ந்து செய்யணுன்னாக்கா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த நேரத்தில் நான் ஐடியா சொல்லுவேன், எந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவேன். நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைக்காதீங்க. இனிமேல் நான் இருக்கேன் உங்களுக்கு. என்னால் முடியாட்டி போனாலும் யாருக்கிட்டையாவது சொல்லி உங்களுக்காக கேட்பேன். தெரியுதுங்களா?
எனக்கு அந்த தான் நான் வந்து நமக்கு யாருமே இல்லையே நினச்ச பொழுது நம்மக்கிட்ட கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நம்மகிட்ட இருந்தவங்க வேறு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வலி வேதை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீர்வு உண்டு. நல்லா புரிஞ்சுக்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை சரி தலைப்புற பிரச்சனை என்னால் சொல்யூஷன் உங்களுக்கு சொல்ல முடியும். அது ஈஸியாக கடந்து போக முடியும். இவ்வளோ தான் இதானே அங்கிற மாதிரி போயிடும். தெரியுதா? இறப்பை கூட ஐயோங்கிற அதோட லேசாக சொல்ல முடியும். என்னால் வந்து எல்லா எல்லையும் தாண்டி வந்தவன் நான் அனுபவிச்ச கடவுள் வந்து அப்போல்லாம் நான் வந்து எனக்கு ஒரு நேரத்தில் வலியும் வேதனையும் பயங்கரம் கொடுக்கும்போது அப்போ வந்து வலி வேதனை அனுபவிக்கும்போது கடவுள் சேர்ந்தவங்க போடுவான். என்ன சொல்லுவோன்னா இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தியே, இந்த அனுபவம் கிடைக்காது. நம்மளாம் வலிக்காமல் வாழ நினச்சிட்ருக்கோம், லேசாக வாழ நினச்சிட்ருக்கோம். இந்த அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கும்? தண்ணி மாறி உட்காந்துக்கிட்டு வாங்க சார். இல்லை சார் அங்கே உட்காந்து விட்டோம். கொஞ்சம் ரைட் இங்கே போட்டு இப்படி உட்காரு. நீ சார் இங்கே வாங்க. அதில் உட்காந்து சார் அங்கே உட்காந்து உட்காந்து சாருக்கு அந்த பண்ணது இங்கே கூட பரவாயில்ல. அங்கே சித்ரா கூட இங்கே இப்படி உட்காருங்க சார். சார் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறது? அதுபோல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும். தெரியுதா? இந்த இடத்துக்கு வந்த பிறகு என்ன இருக்கணும்? சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும். ஒரு சங்கடம் அப்படி இருக்குதுனாக்கா உங்களால் அல்ல, உங்களை சார்ந்தவங்களால் உங்களுக்கு உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். உங்களை சார்ந்த பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி. பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நம்ம உழைத்து கொண்டே இருக்கணும். கஷ்டங்கள் இருக்குது. இப்போது என்னை பற்றி உங்களுக்கு திட்டத்தட்ட என் ஃபேமிலி பிரச்சனைலாம் உங்களுக்கு கிட்ட தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் போது நான் முன்னாடி அப்படியே மயங்கி விழுணும் இல்லையா? மயங்குல என்ன பண்ண காலை பின்னி விழுந்துடக்கூடாது. அப்படி மயங்குல முன்பக்கம் விழுந்து இப்படி விழுணும். புரியுதா? அந்த பேலன்ஸ் கூட அப்படி வைக்கக்கூடாது. இதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிடமும் செய்யக்கூடியது. இப்போ இந்த நிமிஷம் கூட நான் மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறேன். தெரியுங்களா? ஓரளவு சொல்லியிருப்பேன் செய்தி. எங்கள் வீடு வந்து சீஸ் ஆகிடுச்சு. வீடு வந்து ஏலத்தில் போக போகுது. இன்னும் ஒரு வாரத்தை சினிமாவில் தூக்குற மாதிரி ஊரெல்லாம் தூக்கி போட்டு இல்லை சார் இருக்காங்க. சார் மனசு வச்சா ஓகே. நான் என்னுடைய பலம் என்னுடைய எது யார்கிட்ட இருக்குன்னாக்கா கடைசி நேரம் வந்து சார் தான் போகுது. சார் வந்து அன்றைக்கி வந்து பேசுனாங்க பார்த்துக்குன்னு சொன்னதால கொஞ்சம் தைரியமாக இருக்கிறேன். இல்லைன்னு ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன். சின்ன இதுதான் அதெல்லாம் சூழல் கால சூழல் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பக்கம் வலி வேதனை இருந்தாலும் கூட மயக்கத்தில் இருந்தாலும் கூட சோகத்தில் இருந்தாலும் கூட ஆனால் அதுக்காக சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. ஏன் சோர்ந்து உட்காந்துடக்கூடாதுன்னு முக்கியமான விஷயம் ஒரு புரிஞ்சுங்க. நம்ம சோர்வாக இருந்தோம்னாக்கா நம்ம உடல் உறுப்பு ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் ஒரு பார்ட்ஸ் அவுட் ஆகிட்டுனாக்கா அதுக்கு ஜோடி இன்னொன்று தேக்கும், அதுக்கு இன்னொன்று தேடும், இன்னொன்று தேடி அப்படி சோகத்தில் கொண்டு கம்ப்ளைண்ட் நம்ம அதை இயக்கத்தை நிறுத்திவிடும். இதுதான் நம்மளோட பிரச்சனை. தெரியுதுங்களா? அதனால் சந்தோஷத்தை கையாண்டுட்டே இருங்க. வருத்தம் கூட நமக்கு சந்தோஷம் தான், சோகம் கூட சுகம்தான். நம்ம சோகத்தை அனுபவிக்கணும். வீட்டுக்கார்ட்ட சண்டையா சோகத்தை அனுபவிங்க, நான் சந்தோஷம் தான். மாமியா கூட சண்டையா இருங்க, நாத்தனை கூட சண்டையா அவங்க கேட்பாங்க. குரங்கு கொஞ்சம் உட்காந்து சண்டை இதெல்லாம் அனுபவிக்கணும். எப்பொழுதுமே பிரச்சனை இல்லாமல் வாழாமல் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம அந்த சோகம் வந்து நம்ம பாசிட்டிவான இடத்துக்கு அழைச்சிட்டு போனவே தவிர அதுவும் நம்மளை முளைக்கிடக்கூடாது. எப்படி பார்த்தாலும் சரி விதையை எந்த கோணத்தில் நீங்கள் வச்சாலும் மேலே தான் நோக்கி முளைக்கும். என்ன சொல்கிறீங்க? விளக்க தீய எந்த மெழுகுவத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் மேலே நோக்கி தான் முளைக்கும். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? மேல் நோக்கி தான் ஸ்டெப் மேலே தான் முன்னேறிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன அடுத்த கட்டம்? வர்ற சோகத்தை கூட நம்ம வந்து சுகமாக மாற்றிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தெரியுதா? வீட்டுக்கார நாளைக்கு அடிச்சு விட்டாருனாக்கா சோகமாக இருக்கலாம். தப்பு அங்கே போய் அடிக்கிறான்னு வீட்டுக்காரர் அடிக்கிறான்னு வச்சுக்கா நீங்கள் வந்து சிரிச்சுனா இல்லை வலிக்கல போல கட்டையில வந்து அடிப்பார், இல்லைனாக்கா கண்டுக்க மாட்டார். அப்போ சோகம் வரும். திருப்பி கொஞ்சல் ஊடலுக்கு முன்னாடி கூடல் இருக்குல்ல, ஊடல் ஃபஸ்ட்டு, அப்புறம் கூடல். ஏன் சோகமாக இருக்க? நான் அங்கே சோகமாக இருக்கேன். ஏய் நீ சோகமாக இருக்க, நான் ஒன்றும் சோகமாக இல்லையோ. இதெல்லாம் நடக்கணும். இல்லைனாக்கா நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை. என்ன சொல்கிறீங்க? அது நல்லாவே இருக்காது. ஆமாம். அதுபோல் ஏதாவது சாப்பிட்னா சப்புக்குன்னு சாப்பிடுவார். முறுக்கு இருக்கவங்க நெருப்புறுத்திக்கணும். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கரப்புறான்னு இருக்கணும். அதெல்லாம் அனுபவிங்க. அதில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அது ரொம்ப நிறையா பேச வேணாம். மேடம் வந்து முன்னாடியே துவங்கினப்போ அவங்களுடைய மேடம் துவக்க விழாக்கு இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரே ஒரு ஆள் தான் துவங்கினப்போ உங்கள் ஆள் மீது எல்லாம் ரொட்டேஷனில் போய் அடிச்சுட்டு வந்துருக்குறாங்க. அதெல்லாம் மேடம் துவங்கி இருக்கிறாங்க. அவங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. சார் சொல்லுவாங்க தகவலை சொல்லிட்டு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்து கொஞ்சம் குறைவாகவே நிகழ்ச்சி முடிச்சுக்கோம். சித்ராவும் அவங்களுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்கு பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் என்னக்கா, அடுத்த வருஷம் நம்ம நடத்த போகிறப்ப நீங்களாம் இடையில வாங்க, வந்து போகணும். இந்த நிறுவனம் வந்து உங்களை இன்னையோட அனுப்புவதே கிடையாது. நீங்கள் என்றைக்கு காலடி வச்சிங்களோ இது பசையாக ஒட்டின இடம், ஒரு காந்தமான உள்ள இடம். உங்களுக்கு முழு உரிமை எப்போ வேணாலும் வரலாம். வந்து போயிட்டு இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து பகிர்வு பண்ணிக்கிறதுலேருந்து இதில் வாங்க. இந்த சனிக்கிழமையில் நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கருத்தாளராக வாங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ரெண்டாவது நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க கற்றுங்க. சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடாது. இன்றைக்கி வீட்டை விட்டு வெளில வந்தாலும் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிதா? அந்த இடத்துல கஷ்டம் நடந்துருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. கஷ்டத்துலையும் ஒரு இஷ்டமான ஒரு விஷயம் அமைஞ்சு போயிடும்.
அதெல்லாம் வந்து வெளிலலாம் வந்து போங்க. சனிக்கிழமையெல்லாம் நடத்தக்கூடிய நிகழ்வுக்கும் நீங்கள் அவசியம் வாங்க. எப்பொழுதும் தொடர்பில் இருங்க. மேடம் வந்து ரொம்ப வருஷத்து மாணவி. கிட்டத்தட்ட எந்த வருஷம் மேடம்? 2015 18 இல்லை வருஷம் 2010 அந்த வரும். 2010 கிட்டத்தட்ட. இப்போ எந்த வருஷம் உட்காந்துருக்காங்க? சீஃப் கெஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும், இங்கே இருக்கணும். நீங்கள் வந்து என்னை கேட்டு என்னுடைய உரையை நீண்ட உரையை குறுகியதாக வச்சு முடிச்சுக்கிறேன். இதுக்கு சாரும் நடந்து சாரும் பேசுவாங்க. நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கோம். சர்டிஃபிகேட் கொடுப்போம். நிச்சயமாக அடுத்தது வந்து நம்மளுடைய குடவாசலை சார்ந்த வழக்கறிஞர் சபேசன் ஐயா அவர்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பகிர்வுகள்லாம் வந்து பார்த்துருக்காங்க, நிகழ்வுகள்லாம் பார்த்துருக்குறாங்க. அவங்க சில கருத்துக்கள் பகிர்ந்து நம்ம சர்டிஃபிகேட் நிறைவு செய்வோம். இதில் நான் என்ன கருத்து சொல்ல போகிறேன், இதில் வேறு இது வேணாம், நாங்கள் சொல்லி விட்டுக்கிறோம், நாங்கள் பதிவு பண்ண வேண்டியதில்லை. இதில் நான் என்ன சொல்லிவிட போகிறேன் புதுசாக இதில் வந்து எல்லாருக்கும் வணக்கம். என் பேரெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் புதுசாக அறிமுகமாகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே அறிமுகமானது தான். எல்லாருமே வந்து நான் வந்து இதில் யாரை ஒரு ஒரு சரியான ஒரு ஆளாக பார்க்குறேன்னா கண்ணன் அவர்களை தான். இவங்களா இப்போ அவருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், இன்றைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது அவர் இவ்வளோ இனிமையான மனிதராக இருக்க முடியுங்கிறது பேராச்சரியம். அது சில அதிசயங்கள் வந்து எப்பயும் அதெல்லாம் நானும் கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான். எல்லா சிரமங்களையும் எளிதாக தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுகிற வித்தை தெரிந்த ஒரு மனிதன் தான். அதாவது வாழவும் முடியும், வளரவும் முடியும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றணும். எவன்லாம் கல்லை விட்டு செஞ்சானோ அவன்லாம் நமக்கு வந்து பூவை தூவணும். யாரெல்லாம் நமக்கு வசைப்படணும் அவன்லாம் நம்மளை புகழணும். அந்த நிலைக்கு நம்ம உயரணும். அப்போ உயரும்போது அது எதிர்நிலையிலேருந்து யோசிக்காமல் நேர்மறையாக யோசிக்கிற சில மனிதர்களில் கண்ணன் சாரும் ஒன்று. நான் அவரை வந்து ஒரு 12 வருஷமாக பழக்கம். அன்னைக்கு எப்படி உற்சாகமான ஒரு மனுஷனாக பார்க்குறோமோ, இவ்வளோ கஷ்டங்களுக்கும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இன்னும் உற்சாகமான ஒரு மனிதனாகவும் அடுத்தவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னா, நாம் பிரத்தியாருக்கு என்ன உதவி செய்யணும்னு ஒரு கேட்டசி இருந்ததில்ல, அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போது நம்ம வாழ்க்கை வந்து பிரத்தியாருக்கு என்ன செஞ்சு என்ன ஆகிட போகுது, யார் நமக்கு செய்ய போகிறா, இந்த உணவு வருது. எதுவுமே யாரும் செய்யலைனாலும் நாம் ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா, அந்த எண்ணத்தை கொஞ்சம் வளர்த்துக்கணும்ல. இந்த உலகமே கெட்டு போச்சுங்க. அப்புறம் எப்படி கண்ணெல்லாம் இருக்கார்? இந்த உலகமே கெட்டுப்போச்சு, இந்த ஊரே உருப்படாமல் போயிடுச்சு. இப்படியே பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம. இது ஒரு பொது சிந்தனை, இது வந்து தப்பு. 10 பேர் இருக்கான், அவன் என்னை எவனுமே ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி அவர் என்ன மாதிரி, நானும் அந்த மாதிரி கேரக்டர் தான். நீங்கள் என்ன தான் பிரச்சனையோட, என்ன தான் சிக்கலோட என்கிட்ட ஒரு பிரச்சனையை அணுகுனீங்கனாலும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். இல்லை எதுக்கு இருக்கிறவங்க யார் என்ன அவங்க அப்படிங்கிறது இல்லை. நம்மளும் அந்த மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்னா, நான் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தோனோ அதே மாதிரி ஒரு பர்சனாக அவர் இருந்தார். நம்ம இப்படி இருக்கோம், நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்களே, நம்ம வந்து பெருந்தன்மையும் நல்ல சிந்தனையும் இருக்கும்போது அங்கே நம்மளை இழிச்சவாயின்னு நினைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற அதே சேம் பிளட்டு அவரும் அந்த மாதிரி சிந்தனை. இதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இப்போ இவர் வந்து அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு இலவசமாக பண்ணிட்டார். நாம் திருப்பி என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? பணம் கொடுத்து உதவலாம், இல்லை இது பண்ணலாம், அதெல்லாம் கூட அவர் எதிர்பார்க்கல. அப்போ இந்த நிறுவனத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் மாறி கடைசி வரைக்கும் இதனுடைய நிறுவனம், இந்த தமிழ் மகள் இன்ஸ்டியூட்டோடைய இந்த சென்டருடைய நலன் விரும்பியாக நீங்கள் மாறி உங்களுக்கான சின்ன சின்ன உதவிகள், ஒரு கைட் பண்ணுறது, ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ரெஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது தான் அவருக்கு அது உண்மையான உதவியாக இருக்கும். இப்போ என்னால் பயனடைஞ்சவங்க எனக்கு எப்படி திருப்பி உதவ முடியும்? என்னால் பயனடைஞ்சவங்க நான் ₹1 கூட காசு வாங்காமல் ஒரு கேஸை முடிச்சு கொடுத்துருக்கேன் ஒரு வழக்கறிஞர்னா, நாளைக்கு அவர் ஒரு நல்ல மனுஷங்க, அவர் நல்லா நேர்மையாக இருப்பார், காசுலாம் அதிகம் வாங்க மாட்டாருன்னு சொல்லி எனக்கு ஒரு செலவில்லாத விளம்பரத்தை கொடுத்து ஒரு கிளைண்ட்டை எனக்கு ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு வர்றது தான் உண்மையான உதவி. அந்த உதவியை அதை கூட அவர் எதிர்பார்க்க மாட்டார், ஆனால் நான் எதிர்பார்க்குறேன். அதை இப்போ என்னென்னா, இது ஒரு ஃப்ரீ கிளாஸாக போயிருக்கு, ஆனால் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாருமே நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து இது ஃப்ரீயாகவே கொண்டுகிட்டு போயிட முடியுமா? ஃப்ரீயாகவே கொண்டுகிட்டு போனால் கண்ணன் சாரோடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நம்ம எல்லோரும் தானே பொறுப்பு. அவருடைய வில்விஷர்ஸ், நம்மளுடைய நண்பர், நமக்கு வேண்டியவங்க, நம்மளுடைய அண்ணன் தம்பி மாதிரி உள்ள ஒருத்தர்னு வச்சுங்களேன். அவரோட லைஃப்பை அப்படியே விட்டுட்டு நம்ம போயிட முடியாதுல்ல. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ நம்மளால் என்ன முடியும்?
ஒரு பெய்டு கிளாஸே அவர் போடும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டையாவது சேர்த்து விடுறது தான் நம்ம அவருக்கு செய்கிற பிரதிபலன். அதை நீங்கள் எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு ஐடியா சாட்ட சொன்னேன். மகளிர் சுய உதவி குழுக்குள்ளே எல்லாருமே இருப்பீங்க, மேக்ஸிமம் இருப்பீங்க, இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சிலர் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சுய உதவி குழுவில் நம்மளுடைய உங்கள் ஊருக்கு வரும்போது இப்போ ஓகையில் யார் சுய உதவி குழு எத்தனை குழு இருக்குது, அதில் எப்படி இருந்தாலும் நம்மளை சேர்ந்தவங்க தான் யாரோ ஒருத்தங்க பிரதிநிதியாக ஊக்குனராக தலைவராக எப்படி இருப்பாங்க இல்லையா. அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாகவும் பெய்டாகவும் ஒரு தையல் கிளாஸு நம்ம சார் நடத்துனாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நானும் சாரு இப்போ சித்ராவோ மேடமோ இல்லாமல் யாரோ ஒருத்தங்க 4 பேர் வந்து பேசி சார் அந்த சப்ஜெக்டே எனக்கு கிடையாது, அவர் தான் அந்த சப்ஜெக்டு. அதனால் அவர் பேச போகிறாரு. நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் வந்து ஏதாவது உதவி பண்ணுவேன், அவ்வளோதான். அப்போ அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இப்போ ஒரு 10 மீட்டிங் 20 மீட்டிங் 30 மீட்டிங்னா உங்களை மாதிரியான நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பெய்டுக்கும் வருவாங்க. அவங்க வந்து ஒரு மாதம் இப்போ நான் என்ன அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன்னா, வழக்கமாக குடவாசலில் யார் எவ்வளோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இந்த கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதில் நம்ம ஒரு பேக்கேஜாக ரொம்ப கம்மியாக கொடுப்போம். ஒரு 50% மட்டும் ஃபீஸ் வாங்கிட்டு கொடுப்போம். இப்போ ஒரு 3000 4000 வாங்குறாங்கன்னா ஒரு 2000 கொடுப்போம், முயற்சி பண்ணுவோம். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் செய்கிறதுக்கே ரெடியாக இருக்கிற ஆள், அப்போ கம்மியாக செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை போய் புரிய வைக்கும்போது நம்ம குடவாசலில் ஒரு பெரிய ஊர், ஒரு டவுன் பஞ்சாயத்து, ஒரு பெரிய ஊர், அதோடைய மப்சல் அடுத்த ஊரக பகுதியில் ஒரு 20-10 வில்லேஜ் இருக்குது. அதில் நம்மளோட உறவினர் யாராவது இருப்பாங்க, எனக்கும் இருக்காங்க, உங்களுக்கு இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க இல்லையா. அங்கங்கேயும் போய் ஒரு மாதம் முழுக்க மெனக்கட்டு ஒரு 20-30 மாணவர்களையும் மாணவிகளே நம்ம வந்து புதுசாக அந்த அழைச்சிட்டு வர்றது மட்டும்தான் இந்த நிறுவனத்தை, இந்த சென்டரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு இதாக இருக்க முடியுமே ஒழிய நம்ம எவ்வளோ 1000 500 பணம் கொடுத்தா கூட அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு செலவாயிடும். தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடக்கணும். நாம் பயனடைந்த ஒன்று தொடர்ச்சியாக நடக்கணும். அதுதான் இப்போ நம்ம பயனடைஞ்சிருக்கோன்னா அது இன்னையோட இது போயிடுச்சுன்னா அது நமக்கே வருத்தமாக தானே இருக்கும். எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயில் இன்றைக்கி இல்லைன்னா அது எவ்வளோ எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து வந்திருக்கோம், அந்த பள்ளிக்கூடம் இப்போ இல்லைன்னா எப்படி இருக்கும். அது தொடர்ச்சியாக நடப்பதற்கு நம்மளுடைய பங்களிப்பை நாம் என்ன செய்கிறோங்கிறது தான். அது வந்து நான் மட்டும் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. எனக்கு என்ன ஒரு 2-3 ஊர் தெரியும், அல்லது 2-3 நபர்களை தெரியும். அது மாதிரி இந்த சப்ஜெக்டில் நான் ரொம்ப கம்மி. ஏன்னா இது முழுக்க பெண்களை சம்மந்தப்பட்ட மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதில் நான் உதவுறது ரொம்ப கம்மியான உதவி தான் செய்ய முடியும். உங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை மனப்பூர்வமாக நீங்கள் செய்யணுங்கிறதே என்னோடய வேண்டுகோள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சார் நிறையா கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த புது கருத்துக்களை எல்லாம் சொல்லி உங்களை சோர்வடைய நான் விரும்பலை. இல்லை ஏற்கனவே இந்த ஸ்கூலில் ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபீலிங்கில் தான் இப்போ எல்லாருமே இருப்போம். மறுபடியும் தலைமை ஆசிரியர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உரையாற்றினார்னா அது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது நான் பள்ளி பருவத்திலேருந்து பார்த்துருக்கேன். அதனால் அந்த மாதிரி தொந்தரவுலாம் பண்ண விரும்பலை. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சுயதொழில் மென்மேலும் வளரணும். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சுற்றாரும் எல்லாரும் வந்து நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் குறைவில்லாமல் வாழணும். நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு அதே மாதிரி ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்னுடைய கதவுகளை எப்போது வேண்டுமானாலும் தட்டலாம். அதாவது நல்ல விஷயத்துக்கு மட்டும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னாலும், எந்த ஒரு பர்சனல் இஷ்யூவாக இருந்தாலும், இப்போ டாக்டர் அட்வொகேட்லாம் நீங்கள் பர்சனல் இஷ்யூவெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கான்ஃபிடென்ஷியலான தொழில் தான் நம்ம பண்ணுறோம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்த வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நில பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனைகளுக்கு இந்த சேவை மையம்லாம் வச்சுருக்கோம், அதில் ஒரு டவுட்டாக இருக்கலாம். வருவாய்த்துறையில் எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, விஓஸ் உட்பட, தாசா உட்பட. அதுவும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் மேட்டராக இருக்கலாம். ஒரு ஸ்கீம் உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்துலனா ஏபிடியில் வந்து பிடிஓ வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் கலெக்டரேட்லேருந்து இருக்கிறவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்துட்டு காபி சாப்பிட்டு போகிறவங்க. அந்தளவுக்கு நான் எல்லாரையும் பழகி வச்சுருக்கேன். அது இயற்கையாக அமைஞ்சது எனக்கு. இது எப்படி இயற்கையாக இவருடைய உறவு எனக்கு அமைஞ்சதோ அதே மாதிரி அந்த அதிகாரிகளுடைய உறவும் எனக்கு இயற்கையாக அமைஞ்சது தான். நீதிமன்ற வேலையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கட்டணம்னு வழக்கறிஞர் கொடுக்குறீங்களா, அதில் எவ்வளோ உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். அந்த வேலையில் வருவாய்த்துறைன்னு சொல்கிறது, தாலுகா ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மேட்ரு எதாக இருந்தாலும், பத்திரப்பதிவு எல்லாம் செய்கிறோம் நம்ம. எதாக இருந்தாலும் நீங்கள் இன்னொருத்தட்ட போய் அந்த வேலையை செய்கிறத விட உங்களுக்கு 2 மடங்கு லாபத்தோடு நான் செஞ்சு தருவேன். அதை ஒரு 1000 ரூபாயில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அது 500 ரூபாயில் செய்வேன். ஒரு மாதத்தில் முடியணும்னா 10 நாள்லேயே முடிச்சு கொடுத்துருவேன். அப்போ அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி, அந்த ஒரு ப்ரிவிலேஜஸ் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்யணுங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன். அதில் என்னோடய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்லாம் அதில் கிடையாது. அது நீங்கள் வந்தாலும் மகிழ்ச்சி தான், வரலைனாலும் ரொம்ப மகிழ்ச்சி தான். அது ஒன்றும் அதை பற்றி நான் இது பண்ணிக்கல. நான் ஒரு உதவியாக தான் இதை சொல்கிறேன். அது ஒரு விளம்பரமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு விளம்பரம் நான் மட்டும்தான். நான் எந்த வேலையை எப்படி செஞ்சு கொடுக்குறேனோ அவன் போய் படத்தில் நல்லா நடிச்சிருந்தோம்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு
போஸ்ட் அடித்து ஒட்டுறதை விட பார்த்துட்டு போய் 10 பேர்கிட்ட சொல்கிறதுனா அது எடுபடும். அதேமாரி என்கிட்ட என்ன யார் வர்றாங்களோ, என்கிட்ட யார் பழகுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரியான ஆள், எப்படி செய்வேன், எவ்வளோ நேர்மையாக இருப்பேன், எவ்வளோ சரியாக இருப்பேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த தான் நான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 12 வருஷமாக 12-13 பேர் இருக்கிற இந்த ஊரில் நான் ஓட்ட முடியறதுக்கு காரணம். ஒன்றும் பெரிய வசதியான ஃபேமிலியில் பிறந்து இந்த இடத்துக்கு வரல. தாத்தாலாம் ஒரு மாதிரி இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, பெரிய லெவலில் இருந்தாங்க. அப்பாலாம் அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க தான். லட்சியத்தோடு படித்தோம், லட்சியம் வராமல் வாழ்க்கை நடத்துகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்கும். இப்போ நான் கூட அவங்க துர்கா மேடம் வெளில நிற்கிறாங்களா? இங்கே அந்த வெளில தான் இருக்காங்களா? அவங்க தமிழ் படிச்சிருக்காங்க, பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் டிஎன்பிசி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 80% தமிழ் தான் அதில் வந்து கேள்வி பதில் வருது. நல்லா இது பண்ணலான்னு கூட ஒரு விஷயம் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ஏதாவது வாய்ப்பு இருந்தாலும் நம்ம ராஜ்குமார் சார் எனக்கும் அவருக்கும் நண்பர். அவங்க டிஎன்பிசி கிளாஸஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் யாராவது அதை ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் எங்களால் முழுமையான இதோட அதையும் எங்களால் கண்ணன் சாராலையும் என்னாலையும் உங்களுக்கு வந்து அதையும் செஞ்சு கொடுக்க முடியும். சரியாக டிஎன்பிசி கிளாஸஸ் யாராவது போடுறீங்கன்னா அதுவும் செய்ய முடியும். அதில் ஒரு கூடுதலான தகவல்னாக்கா நீங்கள் அங்கே பயிற்சி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு 10 பேர் 5 பேர் செட்டாக நீங்கள் வந்தால் கூட இங்கே சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கலாம். இங்கே பயிற்சி எடுத்துக்கலாம்னா அது ராஜ்குமார் சார் வந்து அதை அவர்கிட்ட நம்ம பேசிட்டு சொல்லணும். இல்லை அது இல்லை, நமக்கு நான் என்ன தனிப்பட்ட நிறுவனம் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் நான். அது வாஸ்தவம். பட் அவங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்க அரசாங்கத்தோட நேரடி தொடர்பில் இருக்காங்க. மாநில பொருளாளர் பயிற்சினா அப்படிங்க இல்லை செட்டாக. இப்போ ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு 3 பேர் அவங்கள்ட்ட விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இவங்கெல்லாம் வந்து செலக்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. போலீஸு இதெல்லாம் போன முறை இப்போ இந்த வருஷம் 3 பேரை அவர் எலெக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம குடாசல்லே இருக்குது இதெல்லாம். நீங்கள் அந்த சங்கர ஐஏஎஸ் அகாடமிங்கிறான், அது இது ரேஸுங்கிறான், அது இதுங்கிறான், என்னென்னமோ இருக்குது. ஆனால் நம்ம குடாசல்லே இருக்குது. அது எங்களுடைய நண்பர் தான் நடத்துகிறாரு. அவருக்கும் நண்பர், எனக்கும் நண்பர். அவங்க ராஜ்குமார் சார் நடத்துகிறாங்க. அதுவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா, ஏன்னா சில பேர் இப்போ எல்லாம் எங்கரா ஒரு படிச்சுட்டு இப்போ தான் முடிச்சிருப்பீங்க, சில பேர் டிகிரிலாம் முடிச்சிருப்பீங்க. இது என்ன ஒரே போரிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இப்போ அடுத்து ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு என்ன இருக்கலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் கண்ணன் வந்து ஒரு அங்கமாக இருப்பார். அவர் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கணும். அதே மாதிரி நானும் அந்த இடத்துல நானும் அதை ஃபீல் பண்ணுவேன். என்னாலையும் முடியாது. என்னுடைய தோழர்கள் எல்லாருக்குமான வீட்லேயும் நானும் ஒரு பிள்ளையாக தான் இருக்கேன் இன்னை வரைக்கும். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு வந்து ரூம்லாம் மேலே மாடியிலலாம் கொடுப்பாங்க. வெளியூர்லாம் போய் இப்போ ஒரு இந்த சின்ன பையன்தான் கல்யாணமாக ஆகாத பையன் இவர் இப்படி மேலே தங்கி வைக்கிறதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் மேலே மாடியில் உங்களுக்கு ரூம் ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்துருங்கம்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் கரெக்டாக நடந்துருக்கோம். அதேமாதிரி தான் அவரும் இருப்பார். அந்த மாதிரி விஷயங்கள். அதனால் நாம் இது ஒரு ஃபேமிலி ஃபீலிங்கோடு தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். அவரும் அப்படி தான் விரும்புவார். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒரு இணக்கமான ஆட்கள் தான். உங்கள்கிட்ட பழகின வரைக்கும் பார்த்துட்டேன் நான். யாருமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி இயல்புலேருந்து வேறு மாதிரி அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஒரு இலகுவான ஒரு வெளிப்படையான ஒரு எல்லோரும் நல்லா பழகக்கூடிய ஒரு ஆளாக தான் எல்லாருமே இருந்திருக்கீங்க. நான் பர்சனலாகவும் அதுவும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த பேட்ச் நல்ல பேட்சாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆமாம். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் உங்களுக்கு வந்து அமையணுங்கிறது நான் உங்களுக்கு வாழ்த்து. அதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்களுடைய பிரத்தியாருக்கு உதவி பண்ணுங்கிற அந்த உணர்வை மட்டும் விட்டுறாதீங்க. இது மாதிரி ஒருத்தர் இருக்கிறது கஷ்டம், அது விட்டுறாதீங்க. அதுக்குள்ளேருந்து என்ன செய்ய முடியும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். நான் முடிச்சிடுறேன். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய முன்னாள் மாணவியாக இருந்து இதுவரை நம்மளுடைய நட்பில் தொடர்பில் இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய இனிமையாக பழகி கொண்டிருக்கக்கூடிய சூர்யா மேடம் அவங்க வந்து உங்களோட இந்த நிறைவான தருணத்தில் துவக்க விழாவுக்கு வந்து துவங்கி வச்சுட்டு போனாங்க. அவங்க துவங்கி வைத்த இந்த பயிற்சி மிக சிறப்பாக அமைந்து நிறைவு பெற்று கொண்டிருக்கிறது. நிறைவு விழாவுக்கும் அவங்க பங்கேற்று இருக்காங்க. அவங்களுடைய சில வார்த்தைகளோடு நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கிறோம். குறைவான வார்த்தைகள் நேரம் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என் பேர் சூர்யா. இது சார் வணக்கம் சார். என்னை பற்றின சிறப்பான அறிமுகம்னு சொல்லிக்கணும் அப்படின்னா, சாரோட முன்னாள் மாணவி. அது ரொம்ப பெரிய பெருமை இல்லையா? ஓகே, அந்த பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஒன்று, நம்ம எல்லாருக்குமே ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு முறை அது முயற்சி பண்ணி தோத்தாலும் அது திரும்ப திரும்ப அதோட முயற்சியை தவற விடவே விடாது. அதுபோல் நம்ம சார் இல்லைங்களா? இது வரைக்கும் நான் சாரை பார்த்த வகையில் நிறைய அவங்கள கஷ்டத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனாலும் அந்த வெளி விஷயங்கள் எதுவுமே தனக்குள்ளே ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை அவனை பாதிக்கவே பாதிக்கலை.
நான் பார்த்த வரைக்கும், சார் பார்த்த வரைக்கும் நம்ம வந்து சார்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் அதுதான். இங்கே நீங்கள் வந்து எப்போ உள்ளே வந்தீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்தே உங்கள் சைடில் ஒரு பிரைட் லைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னோட அனுபவ உண்மை இது. நிறைய விஷயங்கள் சார்கிட்ட நம்ம கற்றுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் ரொம்ப பேச விரும்பலை. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாக்கா சாரோட பேரை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் இது என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை விடவே கூடாது. இதை இன்றைக்கி கற்றுக்கிட்டோம், வந்தோம், நமக்கு டைம் பாஸ், வீட்டில் வேறு வேலை இல்லைன்னு நம்ம வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இதை வீட்டில் போய் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும், ஒரு கடை போடணும், டெய்லரிங், ஒரு நல்ல டெய்லராக வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமும் கூட. விஷஸ், அப்சல்யூட்லி இட்ஸ் விஷஸ். அதனால் சார் சொன்ன மாதிரி, சார் இன்னும் ஒன்றே சொல்லிடுறேன், ப்ளீஸ் வெயிட். சார், லாயர் சார் சொன்ன மாதிரி நம்ம குழு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளால் என்ன சாருக்கு பண்ண முடியுமோ அதை 100% நம்ம வந்து முயற்சி பண்ணணும் சாருக்காக. ஏன்னா அவங்க வந்து எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம், நம்ம லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். ஆனால் சார் வந்து அவரோட தரத்துலேயும் ஒழுக்கத்துலேயும் பிறருக்கு வந்து கல்வி, அது எந்த மாதிரி கல்வியாக வேணா இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி கைத்தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சார் அவங்க வந்து எந்த சுயநலமுமே சாருக்கு கிடையாது. நம்மக்கிட்ட இது வரைக்கும் நம்ம இங்கே 10 பேரோ 20 பேரோ இருப்போம். இது மாதிரி எத்தனையோ பேருக்கு சார் வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சாருக்கு பண்ணினோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் மட்டும் இல்லை, நானும், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாருக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம அவரை இது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு இடையில சொல்லிட்டு இருந்தேன், அது விளையாட்டாக எடுத்துக்கிட்டு நிஜமாக எடுத்துக்கிட்டு இல்லை. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் இங்கே தையல் கிளாஸ் இந்த நிறுவனம் துவங்குறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ஆப்ரேஷன் தான் அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நடக்க முடியாமல் இருந்தேன், அப்படியே கூனிக்கு நடந்துக்கிற மாதிரி எனக்கு காலை சுருட்டிடுச்சு. அப்புறம் ஆப்ரேஷன் தான். அதுக்கு முன்னாடியே நான் வந்து நம்ம வாழ்கிறதுக்காக நமக்கு ஒன்றும் இல்லை, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகி ஆப்ரேஷன் முடிஞ்சிருந்தேன். ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நேராக 3 மாதம் படுத்த படுக்கையில் இருக்கணும்னு தான் டாக்டரோட அட்வைஸ் எனக்கு வந்து, இன்னும் ஒரு படுத்த படுக்கையாக இருக்கணுன்ட்டு. ஆனால் படுத்த படுக்கையில் நான் உயிராகலாம், உயிரோடு இருக்கலாம், உயிரும் போகலாம். ஆனால் இருக்கிற சில நிமிடங்களில், சில நாட்களில் நம்ம யாருக்காவது இந்த தொழிலை சொல்லி கொடுத்துட்டு போகணும் தான் தோங்குனது, தெரியுதுங்களா? அதே போல் வந்து சோர்வாக சேர்த்துடக்கூடாது, அந்த நிகழ்வுலேயே இருந்து இறந்துடணும் அப்படின்னு தான் தோங்குனது. ஆனால் உங்களை சந்தித்த பிறகு பயங்கரமான எனர்ஜிக்கல் நல்லாயிட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரியோ எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அதெல்லாம் உங்களோட மகிழ்ச்சி தான். இங்கே எல்லோரும் சிரித்த முகத்தோட, யாருமே இங்கே சோகத்தில் பார்த்ததே இல்லை, டென்ஷனில் சண்டையில் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மட்டும் டென்ஷனாக இருந்திருக்காங்க, யாருன்னா பூங்கொடி மேடம். ஏன்னா அந்த லீடர்ஷிப்பாக இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தலைமை தாங்கணுங்கிற மாதிரி அவங்க தனித்துவமான ஒரு லீடர்ஷிப் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் எப்பொழுதுமே லீடரை உருவாக்குவேன். இந்த வாட்டி அவங்களா விட்டுட்டேன், அவங்களா உருவாகி இருந்தாங்க. அது வந்து நம்ம நெறிப்படுத்துறது நல்லா இருந்துச்சு. நம்ம மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மீது எல்லாருமே எப்படி இருந்தோம், நல்லா மக்கள், அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம எடுத்த வீடியோவில் அதிகமான குரல், அதில் சில சின்ன காமெடியெலாம் அவங்க தான் பேசியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டதெல்லாம் பார்த்து அதில் பதிவுகளில் இருக்கும். இருந்த போதிலும் அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பெண்மணியாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு நீங்கள் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் மீது எல்லாரும் சிரித்த முகத்தில் எல்லாருமே இருந்தோம். அதுவும் அவங்களும் நல்லா என்கரேஜாக யதார்த்தமாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் அந்த குறையை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுடைய அன்பு தான் என்னை அப்படியே ஹையஸ்ட்டாக பக்காவாக எனக்கு எந்த ஒரு நொடிதல் இல்லாமல் நான் நல்லபடியாக உயிர் பெற்றிருக்கேன். அடுத்து நிறைய பேருக்கு இந்த உயிரை பயிற்சி நிறைய பேருக்கு உருவாக்கி விட்டுருவேன் நம்பிக்கையில். அடுத்தது உங்களோட ஒருத்தராக இருந்து இங்கே பகிர்ந்த ஒரு பாடகி, அடுத்தது சினிமா பாடகியாக, திரைப்பட பின்னணி பாடகியாக உருவெடுத்து கொண்டிருக்க, பரிணாமம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய குழந்தை சித்ரா ராஜா அவர்கள் உங்களோட சில பகிர்வேன். வாங்க கொடுத்தீங்க அப்படி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இங்கே பாடல் கற்றுக்க தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் வீட்டில் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து ஒரு 4 மாதம் இருக்கும். நான் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சார் சந்தோஷமாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் என்ன நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கீங்க. இப்போ உங்களை பிரியறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நாளைக்கெலாம் எங்களுக்கு டைம் ஓட போகுது என்னன்னு தெரியல. நீங்கள் வாங்க, அடிக்கடி வாங்க, நம்ம மீட் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். அதாவது சாரும் வந்து சிந்து
சாரும் வந்து உங்களை வந்து அவங்க பிள்ளையாக பார்த்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. உங்களை யாரும் இது வரைக்கும் எந்த குறையுமே சொன்னது கிடையாது. நான் சொன்னால் கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. உங்களை அப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய பிள்ளையாக பார்க்குறாங்க. என்னால் பேச முடியல உங்களை விட்டு. எனக்கு நான் அவங்கள வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி உங்களோட நான் பழகிட்டேன். நேற்றுலேருந்து நான் எப்படிங்க சார் அவங்க இல்லாமல் நம்ம எப்படி இருக்க போகிறோம், நம்மளை விட்டு அவங்களாம் பிரிகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் வாங்க. என்னால் பேச முடியல. நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். எனக்கு பேச முடியல. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போல மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, குரங்குகள் போல மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, கோயில்களைப் போல இரவும் பகலும் கூவி திரிந்தோமே, கோயில்களைப் போல இரவும் பகலும் கூவி திரிந்தோமே. வரவறியாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவறியாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். அது எப்பயுமே சிரிச்சுட்டு தானே போடுவாப்புல. அது என்னன்னா முத சித்ரா வந்தப்போ இப்படி தான் குறைஞ்சிட்டு இருந்தது. அதுதான் கொஞ்சம் தயார் பண்ணாரு, மறுபடியும் அப்படியே ஆயிடுச்சு. சரி ரைட்டு. அது வந்து சோகத்தில் பண்ணால் அப்படி தான் இருக்கும். நாளைக்கு மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. இதில் எல்லாம் நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எப்போ முடியுமோ வந்து பாருங்க, அவ்வளோதான். உங்களாலேயும் முடியும். நம்ம யாரும் போகல. சரி, நம்மளுடைய நிறைவு நாளில் இருக்கிறோம். இப்போ நம்ம சான்றிதழ் வந்து ஐயா வழக்கறிஞர் அவர்களும் நம்ம முன்னாள் மாணவியான நம்ம சூர்யா மேடம் அவர்களும் இதை வழங்க இருக்கிறாங்க. இப்படி இருந்துமா, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி வந்து வாங்கிட்டு இப்படி வந்துட்டு அப்படியே உட்காந்து அப்படி அங்கே இருந்துங்க சார். அப்படி சார் அப்படி அப்படிங்க அப்படி இருந்தது சித்தான் கூட இருந்தது. சித்தான் அங்கே இல்லை, அப்படியே சார் அங்கே இருந்துங்க, அங்கே இருங்க அப்படி அப்படிங்க மேடம் இருக்கட்டும். நான் கூப்பிட்டு நீங்கள் இன்னும் இப்படி நின்றுங்க, இப்படி நின்றுங்க, அப்படி நின்றுங்க. அப்படியே அவங்க போய் அங்கே வாங்கிக்கிட்டோம். மகாலட்சுமி இப்போ அங்கே அப்படியே உள்ள இப்படி இப்படி அவங்க பின்னாடியில் அவங்க அப்படி அப்படி சேர்ந்துங்க மேடம். ஃபோட்டோ காட்டின்றவங்க ஃபோட்டோ எடுத்துங்களா யாராவது? ஃபோட்டோ இப்படி எடுத்துக்கலாம். இல்லை ஃபோட்டோவாக ஒன்று வேணும். அப்படி வாழ்த்துங்க சார், வாழ்த்துங்க. இருக்கட்டும். இதோட முக்கியமான விஷயம், இந்த கல்ச்சரை விரும்பாத ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரி தான் இருக்கட்டும் சார். அதனால எனக்கு வந்து எல்லாரும் சமம். யார் காலையும் மனிதர் காலையும் எந்த விலங்கு காலையும் விழுவதில்லை. மனிதர்கள் விழுவது அவமரியாதைன்னு நினைக்கிறாங்க. இது அன்பாக பயந்தல்ல. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியும் செய்யக்கூடாது. கல்யாணத்தில் கூட எங்கள் அப்பா நந்தீஸ்வரி இல்லை நந்தீஸ்வரி கண்டிப்பாக வரலாம். இருக்கட்டும் இருக்கு, நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளையா இருந்தாலுமே பிரேமா
பி பிரேமா இப்படி அப்படி அப்படி வந்துருங்களா இப்போ இந்த பக்கம் அப்படி அப்படி இல்லைங்க சார் சித்ரா அங்கே இருங்க அப்படி இப்போ அப்படின்னு சரி இப்படி இப்போ அப்படியே வாங்க மேடம் அப்படியே வாங்க வரப்போ எல்லாமே வீடியோ இருக்கமா ஃபோட்டோ விடுதாப்பா ஃபோட்டோ எடுக்கிறியா ஆ ஓகே சாரை ஃபோக்கஸ் பண்ணி இல்லை முடிச்சிட்டிங்களா நந்தினி தேவி நந்தினி இப்படி 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 இந்தாங்க சார் ரம்யா அதை மேலே மேலும் நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி அடே 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 பரல இல்லை எமோஷனல் ஆனால் ப்ரெஷர் ஆகிடுவாங்க. இந்த சித்ரா கூட சேர்ந்துங்க முத்துலட்சுமி வரல அவங்க அவங்க தான் போட்டுக்கிட்டாங்க. விஜிலா விஜிலா அவங்க ஆமாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன். சிந்துஜா லைட்டு போட்டாலும் சார் வாங்குறோம். தரேன் மேடம் பவானி இல்லை இல்லை பவானி அப்படியே அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே சேர்ந்துங்க சரி சித்ரா சேர்ந்துங்க விஷ்ணுபிரியா வாங்க சேர்ந்துங்க பர்வீன் பானு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி தரணும்ல. அனிதா லட்சுமி அருள் செல்வி அவங்க அட்வான்ஸாக சேர்த்துருந்தா கரெக்டாக இருந்தது. ஃபோட்டோ சித்ரா சொன்னோமா சித்ராப்பா அப்படி இந்த பக்கம் கொடுக்கலாம் வாங்க நீங்களே பெரிய பாடகி தான் வாங்க சினிமா பின்னணி பாடகையாக இருக்கீங்க அப்படியே அங்கே சார் பக்கம் அங்கே இருந்தீங்க இந்தாங்க நீங்களே சீஃப் கெஸ்ட் தான் இப்படி இப்படி கொடுக்கும் இப்படி கொடுக்கும் இப்படி வச்சு நேராக வச்சு கொடுக்கணும். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா வச்சு இப்படி நின்று சேர்ந்து சர்டிஃபிகேட் தெரியும். துர்காதேவி நீங்கள் ஒரு 2 பேர் கொடுங்க. இல்லை கொடுக்கூடாது அனுசூயா தேவி வாங்க நான் டீச்சர் தான் நான் செய்யக்கூடாது ஆனால் இதுக்கு இப்போ மறைக்கிறாங்க அப்படியே ஓட்டுனது கையாக இப்போ எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் பூங்கொடி பண்ணுவோம் எப்படி கரெக்டாக கெஸ் பண்ணி அடுத்து உங்களை தான் கூட போகிறேன்னு பார்த்தீங்களா சரி இல்லை இல்லை இது இந்த செட்டில் வரும் தண்ணி எடுத்துக்கலாம் விமலா விமலா வாங்க
உள்ள நம்ம ஜெயிச்சுட்டோம் சும்மா கண்ணை முடிட்டு ரியாஸ் பர்வி அப்படியே போட்டோ கார்டு சர்டிஃபிகேட் குழந்தை பேசி மாதிரி இருக்கு வாங்க தேங்க்யூ லீகா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் தகவல் சொல்லிடுறேன். இந்த நிறைவான நிகழ்வுல உண்மையிலேயே நம்மளோட சித்ரா மேடம் வந்து ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. நான் அழுததே கிடையாது, இன்றைக்கி நான் அழ வச்சுட்டாங்க. உங்கள் பாசம்தான் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக மகிழ்ந்த கடந்தது. எந்த கவலையும் இல்லாமல், எந்த கஷ்டம் இல்லாமல், எப்படா பொழுது விடின்னு உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கு இருந்தது. அப்படி தான் இருந்தது. மிக சிறப்பான இந்த தருணத்தை செஞ்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லணும்னா அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்பர் கொடுத்துருப்பேன். நம்ம எத்தனை பேர் அட்மிஷன் சேர்ந்துருக்கிறாங்க அந்த நம்பரு, சீரியல் நம்பர், நீங்கள் எம்மோட அட்டண்டன்ஸில் எந்தாவது நம்பரில் இருக்கீங்க சீரியல் நம்பரு. அடுத்து சர்டிஃபிகேட் நம்பர், நம்ம இந்த இதில் வந்து எத்தனாவது நபருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோங்கிறது. அப்புறம் இதில் வச்சுருக்க அந்த ஃபஸ்ட் கிளாஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட் கிளாஸு. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் எழுதின எக்ஸாம் எழுதுனது, ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுனது, ப்ளஸ் வந்து நீங்கள் வருகை புரிந்தது, இந்த ஆல்பம் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தம் 100 மார்க்குனா ஹையஸ்ட்டாக ஒரு 80 மார்க்கு மேலே நீங்கள் எடுத்ததுனால எல்லாருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் தான். எல்லாம் சிறப்பாக நீங்கள் செஞ்சுருக்கீங்கிறது தான் நீங்கள் வரவேற்கத்தக்கது. தேங்க்யூ. ஆமாம், இது வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு பெற்றது, கவர்மெண்ட் அத்தாரிட்டி. நீங்கள் வந்து ஃப்ரீ மிஷின் வாங்கலாம், அதில் கவர்மெண்ட்டு லோன் வாங்கலாம், நீங்கள் தையல் கிளாஸ் நடத்தலாம். உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. என்ன மட்டும் செய்ய முடியுதுன்னா, நீங்கள் ஸ்கூலில் போய் தையல் டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்க முடியாது, தவிர ப்ரைவேட் ஸ்கூலில் இதை காட்டி கூட நீங்கள் வேலை பார்க்கலாம். இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். தெரியுதுங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் பழகினதே போதுமானது. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் வெளில கற்றுக்கணுன்னாக்கா படிக்கணும், 20,000 செலவு பண்ணி கற்றுக்கணும். தெரியுதுங்களா? இது 1 வருஷம் கற்றுக்கணும். வந்து இதை குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு பக்கா ட்ரைனிங் இங்கே என்ன அனுபவிச்சு அதான் கவர்மெண்ட் எக்ஸாம் அனுபவிப்பீங்க. இதை விட எளிமையாக தான் அனுப்பி, நான் உங்களுக்கு ஹார்டாக தான் பண்ணியிருக்கேன், இதோட எளிமையாக தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சா நானும் தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு தகவல் எனக்கு தகவல் சொல்லுங்கள். உங்கள் நட்பு வட்டாரத்தை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பாகவே நீங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருங்க. அதில் வந்து தகவல் போடும்போது நீங்கள் எழுதுங்க. 10th படித்தது உங்களால் முடியட்டும், உங்கள் பிள்ளைங்க அது 10வது படிச்சிருந்தா போதும், அந்த பிள்ளைக்கு இந்த ட்ரைனிங் இதை அப்படி சொல்லிக் கொடுத்து எக்ஸாம் எழுத வச்சுருங்க. ஈஸியாக ஒரு டீச்சர் வேலைக்கு போயிடலாம். வேறு எந்த வேலையும் கிடைக்கலாம், இந்த வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். இதுவும் செகண்ட் கிரேட் டீச்சர். இது வந்து ஃபஸ்ட் கிரேட் டீச்சர், அவங்க செகண்ட் கிரேட் டீச்சர். இது வந்து தொழிற்கல்வி ஆசிரியர் இதுக்கு பேர். அதுக்கு உங்களை பக்கா தயார் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? 2 வகையில் நீங்கள் சுயமாக தொழில் செய்யலாம், கவர்மெண்ட்டில் லோன் வாங்கி செய்யலாம், ஸ்கூல் யூனிஃபார்ம் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் செய்யலாம். 2வது நீங்கள் தையல் நிறுவனம் நடத்தலாம், நீங்கள் அடுத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து ஸ்கூல் போல் இது பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் தயார் பண்ணலாம். 5,000 10,000 ஃபீஸ் வாங்கி நான் தரலாம். நான் என்னுடைய நிலைப்பாடு வேறு, நீங்கள் என்ன போல இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் தொழிலாக பக்கா கொண்டு போங்க. அதுதானே உங்களை வாழ்த்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இது எல்லாருக்கும் மகா இல்லைங்க, எல்லாருக்கும் கொடுங்க ஒரு கவர், எல்லாம் கவர். சந்தோஷம், மகிழ்ச்சி ஆகும் மேடம். நின்றுங்க மேடம், நின்றுங்க மேடம். சந்தோஷம். சித்ரா இதை எடுத்துட்டு இருங்க, அந்த எடுத்துருங்க, அந்த இதில் அந்த அப்புறம் சித்ரா இதை வாங்கி வைங்க, இதை வாங்கி வைங்க. எல்லோரும் எல்லாத்தையும் வாங்கி அந்த எடுத்துருங்க, அந்த எடுத்துருங்க. இருங்க, தள்ளுங்க அந்த பெஞ்சு இருக்குதா? நிறைய பின்னு இருக்குது, பின்னு நிறையா இருக்குது. எப்படி இருக்கும்? பாப்பா பார்த்துக்கோங்க. இப்படி வந்துச்சு. சாரிங்க வாங்க, சாரிங்க வாங்க, அவர் பேசலாம் வாங்க. மேடங்க சுரேமா இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க, இங்கே வாங்க. சேர்ந்துங்க, அப்படி சேர்ந்து நீங்களாம் சேர்ந்து நீங்கள் முன்னாடி வாங்க கொஞ்சம். இல்லை வருஷம் தள்ளி நீங்கள் அப்படியே அப்போ எல்லோரும் வரப்பா. இங்கே ஐயோ, நான் ஒரு ஆம்பளை உள்ள நிற்கிறத பெண்களை சுற்றிக்குவாங்க. அவங்க பார்த்துக்கிறாங்க. சரி, நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா? இங்கே வாங்க மேடம். சரி, வேறு யார்? நீ கட்டையாக இருக்கு சித்ரா அப்படிங்க, இப்படி இல்லாங்க. சரி, எல்லாரும் கை நீட்டுங்கப்பா, அப்படியே கொடுக்குற மாதிரி. உங்களுடைய அனு
அண்ணா கை தட்டலாம், ஆனால் கையை ஏற்றக்கூடாது மேலே. ரைட்டு, வாங்கிங்க தம்பி, நல்லா எடுங்க. ஓகே. என்ன இருக்குட்டு? அடுத்து ஒன்று இருக்குது. தேங்க்யூ. அம்மா இருக்கணும். போயிடாது சேர்த்துருக்கோம். அப்போ நாள் போகக்கூடாதம்மா. தேங்க்யூ, மகிழ்ச்சி. சரி மேடம், சரி மேடம். அப்படின்னா அதை நவுத்திக்கணும். நீங்கள் சூர்யா மேடம் உட்காந்துக்கா. நீங்கள் உட்காருங்க. நீங்கள் எப்பா எல்லாரும் எப்பா வீடியோ எடுத்து போட எடுத்துக்க. வாங்க. டேய் தம்பி, வீடியோ ஓடுதா? லைட் இல்லை, நிப்பாட்டிட்டியா? போட்டோம் போட்டோம். ஓடுதா? வீடியோ ஓடுதா? நான் கொஞ்சம் ஆச்சாரம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் தம்பி, அவனை நம்பி எடுக்கலாமா? வேற யாரும் சேர்த்துருங்க. அப்படியா? பிள்ளைங்களை கவனமாக பார்த்துங்க. ஏதாவது கீழே நீங்கள் இந்த அறிவறியில் பிள்ளைங்க ஏதாவது கீழே தம்பி பார்த்து எல்லாரும் வரல இன்னும். வாங்க சிந்து. எவ்வளோ எங்க அணிதா போறீங்க? ஸ்கூலில் தள்ளிங்க. லைட்டாக இருக்கீங்க. ரெண்டு பேரும் கரெக்டாக உங்களுக்கு முன்னே தள்ளுங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆலோசனை பண்ண முன்னே தருங்க. கொஞ்சம் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அகண்டு இருப்பாரா? வாங்க வாங்க நந்தினி மேடம் வாங்க. இந்த பக்கம் வந்து ஓகே. நான் நந்தினி மட்டும் கூப்பிடுங்க சார். நிற்க கூப்பிடு. நந்தினி மேடம் நல்லா எல்லாரும் கொடுக்குறாங்க. வீடியோ ஓடிட்டு இங்கே பாருங்க. ரம்யா மேடம் சொல்லுவாங்க. அங்கே சொல்கிறாங்க. சார் நீங்கள் வாங்க. இந்த வரேன். வீடியோ ஆனா வீடியோ எடுத்துக்கிறேன். அப்புறம் இதை எடுத்து போட்டு ஓட்டு ஓட்டு போட்டோம். அதை ஃபோட்டோ அடிச்சுக்க பதில். இது இருக்கு ஃபோட்டோ அடிச்சு அதுலேயே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். பல நாள் எல்லாம் வாய்ப்பு பாருங்க. ரெடி 1 2 3 அங்கே பார்க்கணும். 1 2 3 4. ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சத்தியம் டாக்டர் சச்சி காட்ட வேண்டியது இல்லையா? சச்சி காட்டா இது சட்டம் முடிச்சாச்சு. சச்சி காட்டா தான் அவங்க அதுவே போதும். இன்னைக்கு வந்து நாளைக்கு லீவு. நம்ம வந்து நாளைக்கு நீங்கள் வெளில சித்ராவோட ரெக்கார்டிங் இருக்குது. ஆல்பம் சார் போடலாம் காலேஜ். அதனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழக்கங்கள் லீவு. திங்கக்கிழமை வந்து நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோம். ஆயுத பூஜை வந்துருங்க. அப்புறம் என்ன வந்து கொடுத்துருங்க.
கிரவுண்டில் பண்ணுறது அவங்க அன்னைக்கு பண்ணுவாங்க. முதல் நாள் தான் பண்ணுவாங்க. மாசம் வரைக்கும் அடுத்தடுத்த நாள் தான் முதல் நாள் பண்ணிக்கலாம். இன்னொரு நாள் ஒரு கிட்டே பண்ணிப்போம். நம்ம தொடர்ந்து அடுத்த நாள் என்னைக்கு செவ்வாய் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை இல்லை புதன் வியாழக்கிழமை உங்களுக்கு பேலன்ஸும் தச்சு காட்டுறேன். நீங்கள் இந்த ஆல்பம்லாம் தயார் பண்ண எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. எல்லாம் சைன் வாங்கிட்டு பக்கா வச்சுங்க. சரிங்களா? நீங்கள் லோனுக்கு போய் லோன் அலையிறப்பையோ லோனுக்காக அலையிறதோ லிஸ்ட்டுக்காக அலையிறதோ மற்ற எதுக்கு வேணுன்றோ நீங்கள் பேசக்கூடாது. உங்களுடைய அதர் வச்சு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு பேசக்கூடாது. அந்த அளவுக்கு தயார் பண்ணி சாப்பிட்டீங்களா? பிள்ளைய பார்த்துக்க யாரு பாப்பா